ஹாய், பூரி செய்யறது எப்படின்னு பாருங்கள். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கணும். கோதுமை மாவு போட்டுக்கணும். அந்த கோதுமை மாவு எந்த அளவுக்கு போடுமோ அதே சரிசமமாக மைதா மாவு போட்டுக்கணும். அதை பாருங்கள், பூரிக்கு எப்போயுமே மைதா மாவும் கோதுமை மாவும் சரிசமமாக இது பாதி அது பாதி போட்டால் தான் பூரி நல்லா புசு புசுன்னு நல்லா மொறுமொறுப்பாக வரும். வெறும் கோதுமை மாவை போட்டாலும் சப்பை சப்பையாக போடுவோம், புசுன்னு வராது. வெறும் மைதா மாவை போட்டாலும் ஜவ்வு மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்காது. ரெண்டு மாவும் சேர்த்து போட்டுக்கணும். பாருங்க, கோதுமை மாவும் மைதா மாவும் சரிசமமாக போட்டுக்கணும். பூரி செய்யறதுக்கு அது பாருங்க. கொஞ்சம் சால்ட் ஓரளவுக்கு அந்த மாவுக்கு தகுந்த மாரி உப்பு போட்டுக்க வேண்டியதான். எல்லாம் மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அது உப்பு எல்லா பக்கம் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம எந்த ஆயில் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயிலே ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் எல்லா பக்கம் அந்த ஆயில் போகும். அதேமாதிரி அந்த உப்பும் போய் எல்லா பக்கம் நாலா பக்கம் கலரும். நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ட்ரையாக நல்லா கல்லாட்டம் பிசைஞ்சிக்கணும். பூரிக்கு மட்டும், சப்பாத்திக்கு மாவு சாப்பிட்டா பிசையலாம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஏற்கனவே நாங்கள் வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு மசிச்சு வச்சுருக்கோம். அதுக்கு என்னென்ன போடணுன்னு பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தவா வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அது கொஞ்சம் கடுகு, நாங்கள் லாஸ்ட்டில் இறக்கும் போது புதினா போட்டதால் கருவேப்பிலை போடல. கடுகு போட்டோமா, அடுத்தது பூண்டு கொஞ்சம் உரித்து தட்டி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த மசாலா. நல்லா தட்டி வச்ச பூண்டை எடுத்து அந்த கடுகு பொரிஞ்சது அந்த எண்ணெயில் போட்டுக்கணும். அது போட்டுக்கலாம் பாருங்கள். போட்ட உடனே ரொம்ப நேரம் விடக்கூடாது. பச்சை மிளகா ஒரு 3, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுமோ, எந்த அளவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாரி பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். கொஞ்சம் வதங்கிக்கணும். வதங்கின உடனே கொஞ்சம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி அதிகம் போட்டால் புளிக்கும். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு லைட்டாக சும்மா ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதும். லைட்டாக இருந்தால் போதும் புளிப்பு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு. நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு அது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். கொஞ்சம் நம்ம குழம்பு மிளகா பொடி வச்சுக்கிறோம் பாருங்கள், அது கொஞ்சம் போட்டுக்கணும். வெறும் பச்சை மிளகாவே போட்டாலும் கொஞ்சம் திக்னஸாக வராது மசாலா. அதனால் நம்ம வீட்டில் நம்ம மல்லியெலாம் சேர்த்து எல்லாம் மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மிளகா பொடி, எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மிளகா பொடி. அந்த மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான் காரம். அது போட்டுக்கணும். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி கலருக்கு பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் சால்ட்டு
அவ்வளோதான் சிம்பிளாக உருளைக்கிழங்கு மசாலா. நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம், உருளைக்கிழங்கு இல்லாமல் ஒயிட் குருமான்னு வச்சுருப்போம் பாருங்கள். இதேமாரி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கு இந்த மிளகா பொடியெல்லாம் போடாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றி பச்சை மிளகா மட்டும் அரைச்சி ஊற்றி ஒயிட் குருமா. ஏன்னா உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கு அது அந்த வீடியோ பார்த்து அதை தெரிஞ்சுக்குங்க. இது பாருங்கள், இது இந்த மசாலா, இது உருளைக்கிழங்கு மசாலா. இது அவ்வளோதான் சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு மசாலா. ஆனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் தான் அடுப்பாண்ட போய் வீடியோ எடுக்கணும் பாருங்கள். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலாலாம் வாடை போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சுனாக்கா அந்த பச்சை வாடைலாம் போயிடும். மிளகா பொடி வாடை, அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சது கொஞ்சம் பச்சை வாடை வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொதித்து இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து கொதிச்சதுன்னா நல்லா சூப்பராக மசாலா ரெடி. 10 நிமிஷத்தில் தான் அந்த பூரிக்கெலாம் ரெடி பண்ணிக்கலாம். டக்குன்னு செஞ்சுக்கலாம். நீங்களும் பார்த்து செய்யுங்க. பாருங்க, நான் புதினா போட்டிருக்கேன். நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும். குருமாக்கெலாம் புதினா போடுங்கலாம், செம்மையாக இருக்கும் வாசனை. மசாலா இந்தமாரிலாம் தொக்கு அது செய்கிறதுக்கெலாம் புதினா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா இது. அவ்வளோதான், அது ரெடி ஆகிடுச்சு மசாலா. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா ரெடி. அதுக்குள்ளே போய் பூரி உருட்டிக்கலாம். மாவுலாம் பிசைஞ்சதெல்லாம் காமிச்சாச்சு. பூரி அழகாக உருட்டணுங்க, ரவுண்டு ஷேப்லையா மெதுவாக உருட்டணும். தேய்ச்சிங்கனாக்கா புசுன்னு வராது. மாவு லிமிட்டாக எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் அது எண்ணெய்க்குள்ளே போடும்போது அது நிறைய எண்ணெய் ஊற்றணும். அதுக்கு கொஞ்சம் மாவு அள்ளி மேலே தூவி நல்லா உருட்டி வச்சாச்சு. மெதுவாக உருட்டணும் பூரி. ரவுண்டு ஷேப்பில் அழகாக உருட்டி எடுத்து வச்சுக்கணுங்க பூரி. அது பாருங்கள், ஒரு 3 பூரி உருட்டியாச்சு. எண்ணெயில் போட போகிறேன். அது எண்ணெய் கொஞ்சம் காயாமல் போட கொஞ்சம் புஷ்ஷுன்னு எழுந்துருச்சு வரல. ஒரு வீடியோவில் போட்டுருங்க பாருங்கள், ஒயிட் குருமா இந்தமாரி பூரி செஞ்சது. அது நல்லா செம்மையாக இருக்கும். பூரி பெருசாக வந்துருக்கும். இது வெள்ளை குருமாவும் நல்லா சூப்பராக செஞ்சு போட்டிருக்கோம் பாருங்கள். அதுலேயும் பாருங்கள், ஏற்கனவே போட்டது. இது உருளைக்கிழங்கு மசாலா பூரி. அது வெள்ளை குருமா பூரி அது செஞ்சுருக்கேன். எங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். செஞ்சு கற்றுக்குறோங்க, அதையும் பார்த்து கற்றுக்குங்கோ. இது உருளைக்கிழங்கு மசாலா, இதையும் கற்றுக்குவோம். இது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க இல்லையா சமையல். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு பூரி எடுத்து போடணும். அப்போ தான் புஷ்ஷுன்னு கிளம்பும். எண்ணெய் கொஞ்சம் காயாமல் இருந்து சூடு ஏறாமல் போட்டோம்னா இப்படி தான் சப்பையாக இருக்கும். நாங்கள் அவசரமாக செஞ்சோம். அதனால் பூரி கொஞ்சம் புஷ்ஷுன்னு கிளம்பல. அதுவும் மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும். நாங்கள் அப்படியே பிசைஞ்சு அப்படியே செஞ்சோம். அன்றைக்கி டைம் ஆகிடுச்சுன்ட்டு சாப்பிட்றதுக்கு காலைல டிஃபன். நீங்கள் நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு மாவை பிசைஞ்சு அப்புறமா செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும்.
பொறுமையாக செய்யணும். எண்ணெய் சட்டியாண்ட வேலை பார்க்கும்போதெல்லாங்க அவசரமாக செஞ்சால் மேலே கீழெல்லாம் எண்ணெய் அடிச்சிடும். அது கிட்ட நின்று இந்த வீடியோ எடுக்கிறவங்க பயந்துக்கிட்டு ஓடுவாங்க வேறு வேலையை வச்சுக்கிட்டு. அதனால எந்த வேலை செஞ்சாலும் நிதானமாக மெல்ல செய்யறாங்க. பூரி செஞ்சாச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. மெலிசாக தேய்ச்சிக்கணும் பூரி தேய்க்கும் போது. ரொம்ப மொத்தையாக கனமாக இருந்தாலும் பூரி புஷ்ஷுன்னு வராது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் பூரி. செஞ்சு உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குமோ அதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருக்கோம். உருளைக்கிழங்கு சாப்பிடாதுங்க, வெள்ளை குருமா செஞ்சுருக்கோம். நாங்கள் ஏற்கனவே வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம், அதை செஞ்சு சாப்பிடுங்க. சிலர் உருளைக்கிழங்குனா வாயு சாப்பிட மாட்டாங்க. பசங்க நம்ம நார்மலாக கொஞ்சம் சின்ன வயசுக்காரங்களாம் இதெல்லாம் சாப்பிட்லாம். கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களாம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுன்னா கை வலிக்குது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்றவங்களாம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கு வெறும் வெங்காய குருமா, வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைச்சி ஊற்றி வெள்ளை குருமா. பாருங்கள் பூரி புஷ்ஷுன்னு வந்துக்குது பாருங்கள். நாங்களும் ட்ரை பண்ணி வர வச்சிட்டோம் நல்லா புஷ்ஷுன்னு. இந்த எண்ணெய் காயாமல் போட்டால் சப்பையாக இருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போட்டால் நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பும் பூரி. பூரி ரெடி ஆகிவிட்டது. அடுத்தது சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க எங்கள் வீட்டில். ஷார்ட்லேயும் போட்டிருக்கோம் பாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே. அது சிம்பிளாக இருக்கும், 1 நிமிஷத்து வீடியோ, அதையும் பாருங்கள். இது வீடியோன்றதுனால கொஞ்சம் லென்த்தாக போட்டால் தான் முழுசாக பார்க்கணுன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஷார்ட்டில் அது சிம்பிளாக தான் இருக்கும், கடகடனா ஓடுறதுனால அது புரியாது. அதனால் ஷார்ட்டும் போட்டிருக்கோம், வீடியோவும் போட்டிருக்கோம் பாருங்கள். எங்கள் சேனலில் பாருங்கள், எஸ்விஎஸ் ஸ்டடி சேனலில். கொஷின் பேப்பர் எக்ஸாம் டைமில் தான் கொஷின் பேப்பர் இருக்கும். மற்ற நேரம்லாம் இந்த மாதிரி வீடியோ தான் போடணும். வீடியோ போடாமல் விட்டாக்க வாட்சிங் ஒரு சப்ஸ்கிரைபர் எல்லாமே இறங்கி போகும். அது காலாண்டு அரையாண்டு தான் எக்ஸாம் வருது. அந்த டைமில் மட்டும் தான் கொஷின் பேப்பர் இருக்குது. எல்லா டைமிலும் படிப்பை பற்றி போட முடியாது. அந்த மாதிரி இடையில இந்த சமையலை பற்றி போடுவோம் நாங்கள். சரிங்க, வீடியோ முடிய போகுது. பார்த்து நீங்களும் இதேமாரி சமைக்க கற்றுக்குங்கோ. சமைக்க தெரியாதவங்க செஞ்சு கற்றுக்குங்கோ, செஞ்சு சாப்பிடுங்கோ. உருளைக்கிழங்கு மசாலா பூரி. பாருங்கள், மசாலா வச்சு நல்லா பூரியில் வச்சு தொட்டு சூப்பராக வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மசாலாலாம் செய்கிறது எப்படின்னு நான் ஃபஸ்ட்லேருந்தே போட்டுட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பூரி. அங்கே பாருங்கள், பிக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதுதான் மாவு சரிசமமாக போடணும். கோதுமை மாவும் மைதா மாவும் போட்டு தான் பூரி செய்யணும். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு சூப்பராக இருக்கும் பூரிக்கு வந்து சாப்பிட்டா. நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.
சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணிங்க. அப்போ தான் ஒவ்வொரு சமையலும் நாங்கள் இதுமாரி போடுறதும் உங்கள் செல்லுக்கு வரும். பார்த்து பத்திரமா இருங்க.